ஏய் வனிதா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை, நிறைய குப்பையா சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணலான்னு பார்த்தேன். உமா சும்மா தானே இருக்கா, அவளை கூப்பிட்டு உதவிக்கு வச்சுக்க வேண்டியதானே? ஐயோ பரவாயில்ல அத்தை, அவ சின்ன பொண்ணு, அவளையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு. நீங்க போய் டிவி பாருங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். குப்பை தானே, நான் பெருக்கி எடுத்துக்கிறேன். சரிம்மா பாரு, நான் போறேன். ஏய் உமா, 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 எங்கடி இருக்க? வரேம்மா. உமா, என்னம்மா ஏன் இப்படி கூப்பிட்டுட்டு இருக்க? ஏண்டி உன் அண்ணி அங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தனியால கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? போய் கொஞ்சம் கூட மாட ஒத்தாசை பண்ண கூடாதா? சரிம்மா. போடி. அண்ணி, என்ன உமா? என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. சும்மா பழைய பேப்பர்ஸ் தான். குப்பை ஏதாவது இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ போய் ரெஸ்ட் எடு உமா. இல்ல பரவாயில்ல, நானும் உங்க கூட இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, நீ போ. சரிங்க அண்ணி. போ. பதட்டத்துல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னம்மா இந்த குப்பை எங்க கொண்டு போற? பழைய பேப்பர் தானே, வீட்டுல வச்சிட வேண்டியதானே? பேப்பர்காரன் வந்தா போட்டுற போறோம். இல்லத்த, இது ரொம்ப பழசு. இது பேப்பர்காரன் வாங்க மாட்டாத்த. போய் குப்பையில போட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா, போட்டு வா. சரி. வனிதா, விமல் சம்பந்தப்பட்ட வேற எந்த திங்ஸும் வீட்ல இல்லல்ல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் ரேணுகா. அநேகமா எதுவும் மிச்சம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே 1-2 பேப்பர்ஸ் எங்கேயாவது மறைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சு டிஸ்போஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான் வனிதா. இப்ப நம்ம இந்த திங்ஸை டிஸ்போஸ் பண்றதோட விமலை பத்தின நினைப்பையும் நீ உன் மனசை விட்டு அழிச்சு தொடச்சி எரிஞ்சிடணும். எனக்கு நடந்த சம்பவத்தை விட இனிமே நீ வாழ போற வாழ்க்கைய பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. இத பார், அதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு மனசுக்குள்ள பயந்துட்டு இருந்தனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ உடைஞ்சு போயிடுவ. மனசுக்குள்ள நிம்மதி எழுந்து சோர்ந்து போயிட்டனா அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிக்கிறதும் நடக்கிறதும் கூட ரொம்ப கஷ்டமாயிடும். எனக்கு புரியுது ரேணுகா, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நான் மேக்ஸிமம் அதை பத்தி நினைக்க கூடாதுன்னு தான் திரும்ப திரும்ப நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா
நினைக்க கூடாதுங்கிற நினைப்பே நடந்தது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி என்ன கொல்லுது ரேணுகா. புரியுது வனிதா, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா மனச மாத்திக்க பாரு. வீட்ல இருக்கிற நேரத்துல புக்கு படி, டிவி பாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இரு. எதுவுமே முடியலனா பேசாம படுத்து தூங்கிடு. சும்மா உட்காந்துட்டு இருந்தனாதான் உனக்கு இந்த ஞாபகம் எல்லாம் வரும். ஆக்டிவா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தனா கான்சென்ட்ரேஷன் அதுல போயிடும். விமலை பத்தின நினைப்பு உனக்கு வரவே வராது. வனிதா, அங்க காடு மாதிரி இருக்குல்ல, அங்க கொண்டு போய் இதெல்லாம் போட்டு எரிச்சிடலாம். வா. எங்க அவனை காணுமே. ஐயோ ஐயோ, இந்தா. இப்ப என்ன பண்றது? எங்க தெரியலையே. ஐயோ ஐயோ, அந்த ஆளு அத கொண்டு போய் என்ன பண்ண போறான்? அவரோட எல்லா திங்ஸும் அதுலதான் இருக்கு. வேற யாராவது பாத்துட்டாங்கன்னா? ஐயோ ஐயோ, எனக்கு பயமா இருக்கு ரேணுகா. இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. சரி வா வா ரேணுகா, நம்ம வேணா அந்த பக்கம். சரி வா. இப்ப நம்ம என்ன பண்றது ரேணுகா? ஒண்ணுமே புரியலையே. அவ அது கொண்டு போய் வேற யாராவது பாத்துட்டாங்கன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க கையில அது கிடைச்சிடுச்சுன்னா, ஐயோ அப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை ஆகும்னு தெரியலையே. அது கொண்டு போய் எரிச்சிருந்தா மனசு நிம்மதியா இருக்கும். இப்ப என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரேணுகா. அதை வச்சு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது வனிதா. நீ டென்ஷன் ஆகாம இரு. என்ன பண்ணலாம் யோசிப்போம். வா. கீ ரோஸ்ட், இடியாப்பம் குருமா, அடா பிரேக்ஃபாஸ்ட் காம்போ, அடாடாடா. ஒரு மினி காஃபி வேணும். ஹாட்டா என்ன இருக்கு சார்? தோசை, மசாலா தோசை. மேடம் ஜூஸ் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ், மாதுளை ஜூஸ் எல்லாம் பழைய டேபிள், 2 சேர். அப்போ அதையே 2 எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு மட்டும் சுகர் கொஞ்சம் கம்மியா. என்னது சர்வீஸ் டாக்ஸ் ஆக்ட் பில் போட்டு தான் ஆர்டர் பண்ணவே இல்லையா? Hi, come. Please take your seat. Thank you. மீனா, நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒருத்தரை உங்களுக்கு இன்ட்ரோ தரவா? யாரு? அங்க பாருங்க. வாங்க மாமா, உட்காருங்க. மீனா, இவர் தான் ராமையா, என்னோட மாமா. நான் சொல்லியிருந்தேன்ல, இந்தியாவுக்கு வந்துரு, சென்னையிலே பிசினஸ் பண்ணுன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தேன்ல, அவர் தான் இவர். ஓ வணக்கங்க. உட்காருமா. மாமா, மீனா கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, பேசுங்க. கொஞ்சம் இருற, பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுற? நீ கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வா. நாங்க 2 பேரும் கொஞ்சம் பர்சனலா பேசணும். நான் எதுக்கு வெளில போகணும்? அதெல்லாம் முடியாது. ஏன் முன்னாடியே பேசுங்க. எனக்கு எதுவும் புரியல. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வீரா இருக்கானே, இவன் என் மருமக புள்ள.
இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு நானும் 2 வருஷமாக எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். நிறைய ஜாதகங்களை கொடுத்தேன், எத்தனையோ பொண்ணுகளையும் காட்டினேன். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறேன். திடீர்னு போன பண்ணி வாழ்க்கையில் முறையா மாமா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குது, நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். நானும் சந்தோஷத்தில் உடனே கிளம்பி வந்துட்டேன். மீனா, ஐம் சாரி மீனா. எனக்கு நேரடியாக உங்ககிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதான் முறைப்படி மாமாவை கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கலான்னு தான் அவரை வர சொல்லியிருந்தேன். மாமா எங்கள் ஊரில் பெரிய பண்ணையார், 2500 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காக அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்காரு. அது வந்து எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. திடீர்னு நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்கே பாருமா, வீரா தன்னை பற்றி உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. அவன் பெரிய படிப்பெல்லாம் படித்தவன், நாடாக சுற்றுருவன். சொல்லப்போனால் வருஷத்தில் பாதி நாள் வெளிநாட்டில் தான் இருப்பான். எப்பாவது ஒருக்கா தான் இங்கே வருவான். இவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணை அமையணும்னு நானும் தேடிட்டு தான் இருந்தேன். இது வரைக்கும் நான் பார்த்த எந்த பொண்ணையுமே அவன் ஒத்துக்கல. முறையாக அவனே உன்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இங்கே பாருமா, நீ தான் அவனுக்கு சரியான ஜோடின்னு என் மனசுக்கு படுது. உனக்கு சம்மதம் தானே? மீனா, ஒன்றும் அவசரம் இல்லை. ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துலையா? பத்தாதுன்றீங்களா? சரி, ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள பிரியாணி ஆர்டர் பண்ணிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசலாம், இல்லை சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். அம்மாடி, நீ ஏதோ கம்பெனியில் வேலை பார்க்குறியாம, எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? எல்லாமே வீரா சொல்லித்தான். ஆமாங்க, நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட சேர்மேனுக்கு பிஏவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மீனா, நீங்க சொன்ன ரதி தேவியை பத்தி எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல நான் விசாரிச்சு பார்த்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய பிக் ஷாட் இல்லைன்னு தான் தோணுது. வாட்? எங்க மேடம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? தெரியும் மீனா. நீங்க உங்க மேடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது வேற, நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறது வேற. நான் ஆசைப்படுற பொண்ணு ஒரு இடத்துல வேலை பார்க்கறானா, அந்த இடம் எந்த மாதிரியான இடம், முதலாளி யார் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க மாட்டேனா? அதனால தான் உங்க ரதி தேவி யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மீனா, அவங்க சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்காக எந்த தப்பையும் தயங்காம செய்யக்கூடிய கேரக்டர். ஒரு விஷயம் மீனா, பிசினஸ்ல ஜெயிக்கிறது கஷ்டம்தான். போராடி போராடி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க முடியும். வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம், தோல்வி, அதெல்லாத்தையும் எடுத்து சொன்னேன்னா அது ஒரு புக்காவே எழுதலாம். ஆனா ஒரு விஷயம் ஜெயிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தொழில தப்பு செய்யாம இருந்தாதான் வெற்றின்னு ஒன்று உறுதியா வந்து சேரும். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வெற்றியா நம்ம கண்ணுக்கு தென்படுறதெல்லாம் எப்ப வேணாலும் காணாம போயிடும். நீங்க பேசுறது ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா எங்க மேடம் அப்படிப்பட்டவங்கன்னு நினைச்சு பார்க்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. மீனா, உங்களுக்கே புரியும், கூடிய சீக்கிரம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஆனா ஒரு விஷயம், கல்யாணத்துக்கு அப்புறம் அநேகமா நீங்க இங்க இருக்க போறது இல்ல, என்னோட ஃபாரினுக்கு தான் வர போறீங்க. அப்போ நீங்க உங்க மேடத்துக்கு குட் பை சொல்ற காலம் சீக்கிரமே நெருங்கி வரும்னு என் மனசுக்கு தோணுது. நான் எங்க கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன்?
ஏம்மா நீ சொல்லிட்டேன்னால நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். சொல்லலையா? சரி பரவாயில்ல, இப்ப சொல்லிடுங்க. சரி இப்ப சொல்லலாம், என்ன சாப்பிட்டே சொல்லலாம். டேய் மாப்ள, பொண்ணு சிரிச்சிருச்சு. ம். அப்ப பிடிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஆமா. அப்புறம் என்ன? ஐயோ என்ன சார் நீங்க? ஆ, எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆ, நானும் இவரும் ஒரே ஒரு தடவை தான் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம். சோ வாட்? ஒரு தடவை மீட் பண்ணிருக்கோம்ல, அத பொண்ணு பார்த்தா தான் நினைச்சுக்கோங்க. இத நிச்சயதார்த்தமா நினைச்சுக்கோங்க. ஐயோ நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்க வேணும்னா எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுங்க. மாமா நான் சொல்லல, மீனானா மீனா தான். எப்படி? ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லாம இந்த கல்யாணத்தை பத்தி வீட்டில் வந்து பேசுங்கன்னு சொன்னேன். இதுல இருந்தே உன் மனசு எனக்கு புரிஞ்சிருச்சுமா. அதுக்கப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை? நான் இப்பவே கிளம்புறேன். இங்க பாரு வீரா மாமா. 2 பேர் சந்தோஷமா பேசிட்டு இருந்துட்டு நல்லா சாப்பிட்டு அப்புறமா வீடு வந்து சரி சேரு. மாமா. இங்க பாருமா, கூடி சீக்கிரம் நான் உங்க வீட்டுக்கு வர்றேன். உங்க 2 பேருக்கு கல்யாணத்தை பத்தி பேசுறேன். சீக்கிரமா உங்க வீட்டுல கல்யாணம் மேல சத்தம் கேட்கும். இதை நீ உன் மனசுல வச்சுக்க. சரியா? போயிட்டு வர்றேன். வாங்க. வர்றேம்மா. சரி மாமா, பாத்துக்கோங்க. அப்புறம் என்னது இது? ஒரு சின்ன கிஃப்ட். எனக்கா? உனக்கு தான். ம். ஓபன் பண்ணி பாரு. இட்ஸ் டைமண்ட். ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமே. நோ 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 நோ, ஜஸ்ட் 5 lakhs. Only for you. 5 lakhs. மீனா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீனா. பிடிச்சவங்களுக்கு இப்படிதான் அழகான gift கொடுக்கணும். என்னைக்குமே உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும். வாழ்க்கையில இதுதான் என்னோட பாலிசி. பிடிச்சிருக்கா? ம், ம். கண்ணு, உன் வீட்டுக்கு வந்தாச்சு. குழந்தைய நீ எப்படி வெளியில எடுத்துட்டு வர போற? ஆயா, எனக்கு எங்க அத்தையை பத்தி நல்லாவே தெரியும். டெய்லியும் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி கதவு ஜன்னலாம் சரியா இருக்கான்னு மூடிட்டு தான் போவாங்க. ஆனா எப்படியும் பேக் சைடு மேல் கதவை தாப்பா போடுறதுக்கு மறந்துடுவாங்க. இது இன்னைக்கு நேத்தி நடக்கிற கதை இல்ல. காலங்காலமா என் அத்தை இப்படித்தான். இன்னைக்கும் அதிர்ஷ்டம் என் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெண் கதவு திறந்துதான் இருக்கும். சரிம்மா, அப்ப நீ போய் பத்திரமா குழந்தைய தூக்கிட்டு வந்துரு. சத்தம் கித்தம் போட்டுறாத. சரி, நீங்க கவலைப்படாதீங்க ஆயா. நீங்க இங்கே இருங்க, நான் போய் சீக்கிரம் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போ.
ஆ